பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ClipRRect அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா ஆர் எதை பண்ண போகிறாங்கன்னா ரவுண்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ என்னென்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்கள்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது, அது இமேஜாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம் சம்திங் இதனால் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை நான் ஒரு ரவுண்டு வரைக்கும் இல்லைனா கார்னர் மட்டும் கார்னரில் 4 கார்னர்லேயே லைட்டாக பேட் பண்ணிக்கிட்டே அப்படியே அதை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா அது கடைசியில் ரவுண்ட் ஆயிரும். ஸோ அந்த வரைக்கும் நம்மளால் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளை வந்துட்டு பார்டர் ரேடியஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற விஜெட்டு தான் இந்த ClipRRect. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் வச்சு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அசெப்டில் இருக்கிற jpg. ஓகே, இப்போ நமக்கு ஒரு இமேஜ் இருக்கும். ஓகே வந்துச்சு. இதை வந்துட்டு ஹைட் வித் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன விசிபிலிட்டிக்காக ஹைட்டு வந்துட்டு ஒரு 250, வித்து அதே மாதிரி ஒரு 250 செட் பண்ணிக்கிறேன். 250. நெக்ஸ்ட்டு ஃபிட் நம்ம கொடுக்குறதுனா கொடுக்கலாம். ஃபிட் கவர் ஃபிட். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பார்ப்போம். ஓகே, நமக்கு ஒரு சின்ன அதே அலைன்மெண்ட்டில் ஒன்று வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு சென்டர் விஜெட் போட்டுக்கிறேன். நமக்கு வியூ கொஞ்சம் சென்டரில் வரும். ஓகே வந்துருச்சா. இப்போ இது ஒரு ஸ்கொயர் இமேஜ் தான். இதை நான் கார்னரில் லைட்டாக எனக்கு இந்த மாதிரி பேட் ஆகி வேணும், கார்னர் மட்டும் இந்த மாதிரி பெண்ட் ஆகி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா இந்த இமேஜ் விஜெட்டை நான் ஜஸ்ட் ரேப் வித் நியூ விஜெட் கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், இது ஜஸ்ட் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் சைல்ட் ஆஃப் இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜை ரேப் வித் நியூ விஜெட் கொடுத்து ClipRRect இந்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ClipRRectக்குள்ளே நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கிடச்சிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பார்டர் ரேடியஸ் டாட் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா ஹரிசாண்டல், சர்க்கிள், வெர்டிகல் இந்த மாதிரி நமக்கு நிறையா க்ரியேட் பண்ண முடியும். ஆல்ன்றதும் பெருசாக ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்காது. சேம் அதே மாதிரி அதுக்குள்ளேயும் இந்த இதெல்லாம் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். நான் இப்போதைக்கு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த கார்னர்லேருந்து அந்த ரவுண்டு வரைக்கும் கொண்டு வரதுக்காக இப்போ ஒரு 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 20 அளவுக்கு இந்த இடத்துல கார்னர் உங்களுக்கு பெண்ட் ஆகி இருந்திருக்கும் அந்த ஸ்கொயரில் இருந்து. இதை இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அது இன்னும் பெண்ட் ஆகிட்டே போகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் எங்கேயாவது யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டோ இல்லை சம்திங் இமேஜோ நீங்கள் எதை வச்சுருக்கீங்களோ அந்த இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன் அந்த ஆப்ஜெக்டை அப்படின்னு நீங்கள் விரும்புகிறப்ப இந்த மாதிரி ClipRRect நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ClipRRect மாதிரியே வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிளிப் ஓவல், வேறு சர்க்கிள் அவட்டார் அப்படின்றத வேணால் யூஸ் பண்ணி பார்ப்போம். சர்க்கிள் அவட்டார் ஒன்றும் கிடையாது, அது ஒரு விஜெட் தான். சர்க்கிள் அவட்டார் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஆனால் பார்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். சரி, அந்த ரேடியஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். இந்த ரேடியஸில் வந்துட்டு நான் ரேடியஸோட வேல்யூ கொடுக்கலாம். ரேடியஸ் டைரக்ட்லி நான் 20 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன். இந்த சர்க்கிள் அவட்டார் வந்துட்டு எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியே வந்துட்டு 20 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு சுருக்கியிருக்கும். நான் இதோட ஹைட் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சாரி, இந்த ரேடியஸோட ஆங்கிள் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜோடு சேர்த்து அந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸாக்டாக எனக்கு ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை சுற்றி எனக்கு ஒரு சர்க்கிளாக ஒரு இதை க்ரியேட் பண்ணி தருது. சரிங்களா? சேம் இதே மாதிரி இதில் என்னால் கலர் மாற்றிக்க முடியும். அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றதையும் எனக்கு இந்த மாதிரி வேணாம், நான் அந்த சர்க்கிளுக்கே எனக்கு இமேஜை செட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னா இந்த ஏரியாவோட பேக்ரவுண்டுக்கு தான் நம்ம இந்த இமேஜை செட் பண்ணணும். சைல்டாக இது இருக்கிற வரைக்கும் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக வந்து தான் நிற்கும். ஸோ இதை பேக்ரவுண்டாக வைக்கிறதுக்கு சைல்டில் இருந்து இதை பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ நம்மளால் அந்த நெட்வொர்க்கு யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு யூஆர்எல் சும்மா சொல்கிற யூஆர்எல் தான் இது வச்சாச்சு. ஜஸ்ட்டு முதல் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு செட் ஆகிருக்கா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 200 இஸ் பெட்டர் ஃபார் வியூ.
ஸோ ஒரு 200 வைக்கிறப்போ வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் அவட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பேக்ரவுண்டோட செட் ஆயிடுச்சு. இதே இந்த இடத்துல நான் சைல்டு கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னவா மாறுச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. நான் ஒரு சைல்டு செட் பண்ணி இமேஜ் டாட் அசர்ட் அப்படின்னு கொடுத்து அந்த இமேஜோட பார்த்து நான் தரேன். .png சாரி ஜேபக் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு சைல்டு வந்து அஃபெக்ட் ஆகிரும். பட் அந்த சைல்டோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால பின்னாடி மறைக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஹைட் ஒரு 50, வித் ஒரு 50 அந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி கொடுக்கும். அந்த கிளிப்புக்கு மேலே வந்துருச்சுங்களா. ஸோ சைல்டுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துக்கிட்டீங்க. சைல்டில் வந்துட்டு அந்த சர்க்கிள் அவத்தார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு சர்க்கிள் சேம் நீங்கள் அவத்தார்ன்றதை ஒரு இமேஜாக கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு கிடைக்கக்கூடிய இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் ஆப்பில் வந்துட்டு இல்லை சம்திங் வேறு ஏதாவது ஒரு ஆப் கான்டாக்ட் இமேஜ் அந்த லிஸ்ட்டாக வர்றப்போ நான் ரவுண்ட் சர்க்கிள் இமேஜ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எல்லாம் நெட்லேருந்து ஃபெச்சாகி லோட் ஆகுது அப்படின்றப்போ வந்துட்டு அந்த நெட்வொர்க் இமேஜ் அப்படின்ற இடத்துல நம்ம பார்த்து செட் பண்ணிடுவோம். ஸோ கொடுத்தோடனே அது கிடைக்கிற வரைக்கும் ப்ளேஸ் ஹோல்டர் கூட நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அந்த ப்ளேஸ் ஹோல்டர் இமேஜ் இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கலர் இருந்தது போல் ப்ளேஸ் ஹோல்டர் இமேஜ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து செட் ஆகும். சைல்டாக வைக்கிறோம் அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி வரும். எக்ஸாம்பிள் பின்னாடி ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூக்கு முன்னாடி ஒரு 30, 40 இந்த மாதிரி கார்னரில் கூட நம்மளால் செட் பண்ணோன்னா பொசிஷன் அப்படின்ற யூஸ் பண்ணி கூட நம்மளால் இந்த மாதிரி கார்னரில் இந்த சைல்டை மட்டும் பொசிஷன் அப்படின்றதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். இந்த இமேஜை மட்டும் கொண்டு வந்து இந்த மாதிரி கார்னரில் கூட செட் பண்ணுறோன்னா நம்மளால் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிற விஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் தேவையோ கொண்டு வந்துக்கலாம். ஒரு விஜெட்டை எப்படி யூஸ் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அவதார் மாதிரி எனக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவல், கிளிப் ஓவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கிளிப் ஓவல் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா பார்த்துடலாம். சென்டர் விஜெட் கிளிப் ஓவல் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இந்த கிளிப் ஓவலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிப் ஓவல், ஒரு சைல்டு, கிளிப் பிஹேவியர், இது ரெண்டும் நமக்கு தராங்க. இந்த சைல்டுக்குள்ளே வந்துட்டு நான் இமேஜ் டாட் அசெட் சேம் அதே சேம் பார்த்து தரேன் .jpg. ஓகேங்களா, நான் ஒரு சைல்டு செட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் எதுவுமே சொல்லலை, பார்டர் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஓவல் ஷேப்பில் எடுத்துக்கிச்சு அந்த இமேஜோட சைஸை பொறுத்து. கவனிச்சிங்கன்னா தெரியும். சேம் இதே மாதிரி ஒரு சும்மா ஒரு ஹைட் விட்டு கொடுத்து பார்க்குறேன். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவே ஆல்ட்ரு தான் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 100 வித் ஒரு 100 செட் பண்ணுவேன். 100 ஓகே, நான் 100 செட் பண்ணியிருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியான சர்க்கிளாக இதை மாற்றிக்கிது, ஒரு ஓவல் ஷேப்பு க்ரியேட் பண்ணிக்கிது. இது ரொம்ப நல்லா இருக்குது. சொல்ல போனால் சர்க்கிளில் கூட வந்துட்டு நம்ம சர்க்கிள் அவத்தார் எனக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கூட ரேடியஸ்லாம் பார்த்து கொடுக்கணும். கிளிப் ஓவர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் சொல்ல போனால். ஸோ இந்த மாதிரி கிளிப் பண்ணுறதுலே வந்துட்டு ஒரு 3 டைப் இருக்குது. இன்னும் ஒன்றுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்னு இருக்கும்ல. நம்ம கண்டெய்னர்லேயே டிஃபால்ட்டாக வந்துட்டு டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் நம்மக்கிட்ட இருக்குது, கரெக்டுங்களா. அந்த டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி கூட நம்மளால் வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் ரவுண்டரு இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி வேணால் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹைட் செட் பண்ணிக்கிறேன். ஹைட்டு ஒரு 100, வித்து ஒரு 50 சம்திங். அடுத்தது டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷன் நம்ம செட் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ளே நமக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்ப்போம். பார்டர் ரேடியஸ் கொடுத்துட்றாங்க, பாக்ஸோ கலர்ஸ் அண்டு இமேஜு. நமக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷேப்பில் கூட வந்துட்டு ரவுண்டும் கொடுக்கலாம், அதையும் பார்ப்போம். பார்டர் ரேடியஸ் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். பார்டர் ரேடியஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பார்டர் ரேடியஸ் that seems circle h then இமேஜில் வந்துட்டு அடுத்தது இமேஜ் டாட் அசெட் சேம் இருங்க, அசெட் கொடுத்துக்கலாமா நம்ம செக் பண்ணுவோம். டெக்கரேஷன் இமேஜ் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்க முடியும், கொடுக்குறது தான்.
ஸோ டெக்கரேஷன் இமேஜ் ஓகேங்களா. இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே நம்மளால் இமேஜ் எழுத முடியும். இதுக்குள்ளேயும் கண்டிஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இமேஜ் ப்ரொவைடர்ஸில் டைனமிக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடிய எதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜ் ப்ரொவைடர் டாட் கூட வைக்கலாம். இமேஜ் டாட்டா செட் வச்சு பார்ப்போம் எடுத்துக்காது. ஏன்னா இது வந்துட்டு ஸ்டாட்டிக் அசெட் மாதிரி ஆயிரும். அப்போ நெட்வொர்க் இமேஜ் வேணால் யூஸ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே கரெக்ட். நெட்வொர்க் இமேஜ் தான் இங்கேயும் தர முடியும். ஸோ நெட்வொர்க் இமேஜ் நம்ம செட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு URL இருக்குது. அந்த URL போய் செட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் URL செட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இது ஒரு இதாக மட்டும் பாருங்கள். நான் ஹைட்டு 100 கொடுத்துருக்கேன், வித் 150 கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் டெக்கரேஷன் கொடுத்துட்டு வேறு சர்க்கிள் பார்டர் ரேடியஸ் செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்குமா நமக்கு இமேஜுக்குள்ளே. ஸோ அந்த ஃபிட்டில் வந்துட்டு பாக்ஸ் ஃபிட்டில் கவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணிக்க சொல்லிக்குவோம். ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கிட்டு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா இந்த சர்க்கிளை டைரெக்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறத காட்டிலும் அந்த ஆல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல் அப்படின்றதுக்குள்ள எல்லா சரௌண்டிங்லேயும் ரேடியஸ் டாட் சர்க்கிளில் சிம் 8 இப்படி கொடுக்குறப்ப நான் அந்த டைரெக்டாக கொடுத்தேன்ல, அதுக்கு இதுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒரு தடவை நல்லா சிம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ நம்ம எந்த டைப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அவுட்புட் ஒரே மாதிரி தான் வரப்போகுதுன்னா நமக்கு எது சிம்பிளாக இருக்கோ அந்த டைப்பில் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இதை நம்ம ஒரு ரவுண்டு அதே மாதிரி ரவுண்ட் ஆங்கிள் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதையே வந்துட்டு நான் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். எனக்கு இந்த வித் அதிகமாக இருக்குல்ல, அதனால் வந்துட்டு இந்த ஆங்கிளில் எப்படி போகுது. ஸோ அதை நான் சரி பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இதை மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சரியாக நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நமக்கு இருக்கும். இந்த ஷேப் அப்படின்றதில் வந்துட்டு சர்க்கிள் அப்படின்னு செட் பண்ணிடலாம். அப்படி செட் பண்ணுறப்ப நமக்கு இந்த இது தேவைப்படாது, அதாவது ரேடியஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே டிஃபால்ட் சர்க்கிள் நமக்கு ஒன்று எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு நான் இமேஜோட வித்தை குறைக்கிறது மூலமாக எனக்கு எக்ஸாக்டான வேல்யூ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஆக மொத்தம் ClipRRect, ClipOval, அப்புறம் கண்டெய்னர் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கண்டெய்னரில் அந்த டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி மூலமாக அந்த பாக்ஸ் டெக்கரேஷனை வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்கிள் அவதார் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு நன்றி.